வணக்கம். இதழி நிழல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம் டூர். அப்படின்னா என்னன்னு கேட்டேன் பசங்களை. வீட்டை சுற்றி பார்க்குறதுமா அப்படின்னு சொன்னான். என்னடா நம்ம வீட்டை போய் சுற்றி பார்க்குறதா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, சேனல்ஸ்லேருந்து வந்தவங்களாம் நம்ம வீடு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, போடுவோம் இதுவும் ஒரு வீடியோவா எல்லாருமே பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். என்னடா இப்போ தான் முதல் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஏதாவது நல்லதாக போடலான்னு பார்த்தா நம்ம வீட்டை சுற்றி காமிக்கிறியா அப்படின்னு. பார்க்கட்டுமா, அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் கிண்டெல்லாம் பண்ணாதீங்க, எங்கள் வீடு குட்டி வீடு தான். சரியா, போகலாமா வீடியோக்குள்ளே வாங்க. எங்கள் வீட்டு துளசி மாடத்தில் துளசி செடி காஞ்சி போனதுனால மணி பிளான்ட் வாங்கி வச்சுருந்தேன். இது ரொம்பவே நல்லா வருது. இங்கே காலையில் சாயங்காலம் 2 வேளையும் விளக்கேற்றி வைப்போம். அது ஒரு பழக்கம் எங்களுக்கு. இது எல்லாரும் மெயினில் வந்து பிள்ளையார் வைப்பாங்க. எனக்கு சரஸ்வதி வைக்கணும்னு ஆசை, வாங்கி வச்சுருக்கேன். என்ட்ரன்ஸ் வரும்போதே மங்களகரமாக இருக்கணும்ட்டு சாய்பாபா ஃபோட்டோ எதிரிலே வச்சுருப்பேன். இது என் பொண்ணு வரைஞ்ச ட்ராயிங். இது அவளே இது பண்ணி வரைஞ்சா. இதெல்லாம் இது வந்து மயிலாப்பூர் போயிருந்தேன். அங்கே இது நல்லா இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். இதில் வர சவுண்ட் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். இது என் பையன், என் பொண்ணு. என் பையனுக்கு 5 வயசு, என் பொண்ணுக்கு 3 வயசு அந்த ஃபோட்டோ பிடிக்கும் போது. இது என் பையன் 1 வயசு இருக்கும்போது பிடிச்ச ஃபோட்டோ. இது எங்கள் வீட்டு மீன் தொட்டி. 10 குடம் தண்ணி பிடிக்கும் இதில். எங்கள் வீட்டு வாசக்கால் இது. மேலே வந்து ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுருப்பேன். சுற்றி தோரணம் மாதிரி மாலை, அந்த ஃப்ளவர் வாங்கிட்டு வந்து கட்டி தொங்க விட்டு வச்சுருப்பேன் அழகாக. தோரணம் வாசக்கால் இது பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். அதனால் வாங்க இப்போது வீட்டுக்குள்ளே போகலாம். இது என் பொண்ணு வரைஞ்சது. 2 மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது என் பையனும் என் பொண்ணும் வரைஞ்சது. இது என் இன்னொரு பொண்ணு தர்ஷினி செஞ்சு கொடுத்தது. இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இது வீடு பெயிண்ட் பண்ணும் போதே இந்த செவுரு எனக்கு தான் என் பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. அந்த செவுத்தில் இருக்கிற ஃபோட்டோலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிஃப்ட் பண்ணது. அண்ணனும் தங்கச்சும் சேர்ந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது என் தங்கச்சி வாங்கி கொடுத்த சிலை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்ததுனால பழசாக போயிடுச்சு. இப்போ என் பையனும் என் பொண்ணும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு புத்தர் சிலைனா ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் சிலைங்க. இந்த சிலையெல்லாம் பிடிக்கும்னு வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். வாங்க எங்க கிச்சன் பார்க்கலாம். இதுதான் எங்கள் செல்ஃபில் வச்சுருக்கேன். இது எல்லாமே பருப்புலாம் கொட்டி வச்சுருப்பேன். தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இப்படி லைனாக அடுக்கி வச்சுருப்பேன். இங்கே ஃபுல்லாக சர்க்கரை, டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம். இதெல்லாம் மாவு ஐட்டங்கள். இதெல்லாம் வந்து எண்ணெய், அந்த மாதிரி பெருங்காயம் இதெல்லாம் வச்சுருப்பேன் நீட்டாக. அப்புறம் 5 டப்பா. இது வந்து சும்மா இந்த 5 டப்பா வந்து இது அழகாக இருக்கேன்னு வாங்கினேன். இது வாங்கினதுல இந்த 5 டப்பாலாம் யூஸ் இல்லை. இது ரொம்ப அழகாக அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்படி எடுத்து இப்படி கொட்டுற ஆப்ஷன் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு இதை வாங்கிக்கிட்டேன். இது வாங்கினதால இந்த 5 டப்பா 2 இருக்குது. இது இருக்குன்னு சொல்லிட்டு இதில் எல்லாம் அந்த பிரியாணி ஐட்டங்கள்லாம் போட்டு இப்படி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, சோடா உப்பு, ஓமம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி போட்டு பிரியாணி இலை மேலே வச்சு இப்படி மூடி வச்சுக்கேன்.
இங்கே உப்பு வச்சுருக்கேன், இது தூள் உப்பு, கல் உப்பு, இதில் புளி வச்சுருக்கேன், கத்தி, கரண்டி, லைட்டர், சிசர் இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுப்பேன். இது இன்டர்ஸ்டிக் ஸ்டவ்வு, இது இங்கே வச்சுருப்பேன். மிக்சி இங்கே, இது ரைஸ் குக்கரு, தண்ணி சமையலுக்கு ஏற்றது, அப்புறம் குடிக்கிற தண்ணி கேன் வாட்டர் இங்கே வச்சுருப்பேன். கிரைண்டர் இங்கே, சின்ன கிச்சன் தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருப்பேன். இது ஒரு செல்ஃபு, இது உள்ள கொஞ்சம் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன், இப்படி அடுக்கி வச்சுருப்பேன். இது மிக்சி, இந்த சமைக்கிற பாத்திரத்துல மாற்றி வைக்கிற பாத்திரங்க, மூடி போட்ட பாத்திரங்க, டம்ளர், கிளாஸு, தட்டெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இது உள்ள டிஃபன் பாக்ஸுங்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். இது இந்த கண்ணாடி பொருளுங்க மட்டும் இங்கே வச்சுருப்பேன். இது வந்து தனியா, இது தானிய வகையெல்லாம் இங்கே வச்சுருப்பேன், இந்த சுண்டல் வகையெல்லாம். இது வந்து இங்கே மோர் மிளகா, தனியா, வத்தல் இதெல்லாம் இந்த இடத்துல, சுண்டக்காய் இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருப்பேன். இங்கே சின்ன சின்ன தட்டுங்க, மூடி தட்டுங்கள்லாம் இங்கே வச்சுருப்பேன். அதை விட குட்டி தட்டுலாம் இந்த பக்கம் இருக்கும். ஸ்பூனு, ஃபோர்க்ஸு இதெல்லாம் இங்கே இருக்கும். எமர்ஜென்சி எதாவது எழுதணும்னா பேனாவை இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் ஸ்பூனுங்க, அவ்வளோதான். எங்கள் வீட்டு குட்டி பூஜை ஸ்டாண்டி தான். பெருசாக வைக்க ஆசை, இடம் இல்லை, அதனால் குட்டியாக வச்சுருக்கேன். இந்த விநாயகர் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய ஃபேவரட் விநாயகர். அது எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தது. அவர் அந்த விநாயகர் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்காரு. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த விநாயகர். அடுத்தது நடுவீடிங்க, நடுவீடு வைக்கணும். டைல்ஸ் போட்டதுனால கோலம்லாம் போட முடியலன்ட்டு ஒரு கடப்பாக்கல்லை எடுத்து நாங்களே வெட்டி அதில் என் பொண்ணே கோலம் போட்டு வச்சுருக்கா. கோலம் போட்ட மாதிரி நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே குட்டியாக ஒரு வெள்ளி விளக்கு வச்சு நடுவீட்டில் விளக்கேற்றுவோம், அவ்வளோதான். இவங்க தான் என் பாட்டி, அப்பாவை பேத்த பாட்டி. இவங்க தான் எங்களை, என்னையும் தம்பியை தங்கச்சியெல்லாம் வளர்த்தாங்க. இவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். நான் மொத்தம் 2 அஞ்சரை டப்பா வச்சிருந்தேன். இது என் கல்யாணத்துக்கு கொடுத்த 5 டப்பா. அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க, கொடுத்த 5 டப்பா. அது ஃப்ளிப்கார்ட்டில் அந்த டப்பா பார்த்து பிடிச்சதுனால அது வாங்கினதுனால இந்த 5 டப்பா எக்ஸ்ட்ராவாக இருந்தது. சரி, இதை என்ன பண்ணலன்னு ஐடியா பண்ணேன். இந்த இதில் விபூதி வச்சிருக்கேன். இதில் சிகப்பு குங்குமம், மெரூன் குங்குமம், திருச்சனம், மஞ்சள், சந்தனம், கற்பூரம். இது சந்தில குட்டி டப்பால பச்சை கற்பூரம் வச்சிருக்கேன். அந்த இதுல குட்டி டப்பா பச்சை கற்பூரம் வச்சிருக்கேன். மேல இருக்குது விளக்கு திரி, நாமக்கட்டி, இந்த ஸ்பூன் இதுல போட்டு வச்சிருப்பேன். பாக்குறதுக்கு ஒரே இடமாவும் இருக்கும், நீட்டாவும் இருக்கும். அது என் கல்யாணத்துக்கு கொடுத்த டப்பான்றதுனால இது சாமி கிட்ட வச்சிருக்கேன். ரொம்ப எங்க ஆயா வாங்கி கொடுத்தது, சென்டிமெண்டா வச்சிருக்கேன் அதெல்லாம். வாங்க அந்த ரூமையும் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை பெட்ரூம் கிட்ட மாட்டணும்னு சொல்லிட்டு பெட்ரூமில் மாட்டி வச்சுருக்கேன். இது என் பையன் வேலை செய்கிற டேபிள், சிஸ்டம், குட்டியாக ஒரு ஷோகேஸு. வீடு சின்னதாக இருக்கிறதுனால சின்னதாக ஆசைக்கு வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி வச்சுருக்கேன் இந்த பொம்மைலாம். இது வந்து பாரிஸும் எங்கேயோ போயிருந்தேன், அங்கே போகும்போது நல்லா இருந்துச்சு, பார்த்து தான் பிடிச்சிருந்துச்சு. சரி, மார்கழி மாதம்லாம் வெளியே விளக்கு வச்சா காற்றுல அணைஞ்சு போகுது, இதுனா அணையாமல் இருக்கும். அதனால் இது பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் வளர்த்த நாய் இறந்து போச்சு. ரொம்ப பாசமாக வச்சுருந்தோம், என் புள்ள மாதிரி அது. எங்களை விட்டு போயிட்டான், அதுதான் ஒரு பெரிய கவலை. இது நான் பின்ன ஒயர் கூட நானே பின்னி வச்சுருக்கேன், இந்த கூட சும்மா பேஸ்கெட்டு. இதெல்லாம் எல்லாரும் ஒரு ஞாபகமாக வாங்கி கொடுத்தது, அது ஞாபகமாக வச்சுருக்கேன் இதெல்லாம்.
வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.